வருஷமாய் இயற்கையை பார்க்க முடியாத, ஆண்டவர் படைத்த இந்த உலகத்தை, இயற்கைகளை பார்த்து ரசிக்க முடியாத, ரொம்ப கூனியாய் இருந்த ஒரு சகோதரி வாழ்க்கையில இயேசு எப்படி செய்தாருன்னு, இயேசு எப்படி அற்புதம் செய்தாரு நாங்க நடித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, ஒரு வருஷம் கிடையாது, 18 வருஷமாய் இந்த சகோதரி கூனியாய் தான். ஒரு நாள் நம்ம இப்படி இருந்தாலே பயங்கரமா இடுப்பெல்லாம் வலிக்கும். ஆனா 18 வருஷம் இந்த சகோதரியுடைய சரீரத்துல ஒரு பிசாசு புகுந்து கொண்டு இந்த சகோதரியை சமாதானமாய் இல்லாதபடிக்கு, சந்தோஷமாய் வாழ விடாதபடிக்கு இந்த சகோதரியை பாருங்க வேதனைப்படுத்தி கொண்டு இருக்குது. பயங்கரமான வேதனை. யாரிடத்திலும் நிமிர்ந்து பார்த்து பேச முடியல, யாருடைய முகத்தையும் பார்க்க முடியல, வேதனையோடு கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, அந்த வழியாக அந்த அந்த ஆலயத்துல அந்த இடத்திற்கு இயேசு வருகிறார். இயேசு அந்த இடத்திற்கு வருகிறார். இயேசு சமாதானம் கொடுக்கிற தெய்வமாய், இயேசு சுகமளிக்கிற தெய்வமாய், இயேசு விடுதலை கொடுக்கிற தெய்வமாய், இயேசு எல்லா ஜனத்திற்கும் சமாதானத்தை கொடுக்கிற தெய்வமாய் கூட இயேசு அந்த வழியாய் வந்து கொண்டிருக்கிறாருங்க. பாருங்க, 18 வருஷமாய் கூனியாய் இருந்த சகோதரி, ஐயோ என்னால யாரையும் பார்க்க முடியலையே, என்னால யாரிடத்துல பேச முடியலையே, எந்த நல்ல விஷயங்களுக்கு எந்த இடத்துல என்னால போக முடியலையே, யாருமே என்னிடத்துல அன்பு செலுத்த மாட்டேன்றாங்களே, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சகோதரியை பாருங்க, இயேசு வருகிறார். இயேசு வந்து, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா, இயேசு யாரெல்லாம் தொடுகிறாரோ அவர்கள் எல்லாரும் சுகம் பெறுகிறார்கள். இயேசுவை யாரெல்லாம் தொடுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் சுகம் பெறுகிறார்கள். பாருங்க, 18 வருஷமாய் கூனியா இருந்த அந்த சகோதரி மீது இயேசு மனமிறங்கி, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா என்று இயேசு அந்த சகோதரி மேல் கை வைத்தார். அந்த சகோதரி மேல இயேசு கை வைத்த அந்த நிமிஷத்துல 18 வருஷமாய் அவளை பிடித்திருந்த பிசாசு நீங்கியது. 18 வருஷமாய் அவளை நிமிர விடாதபடிக்கு அவமானப்படுத்திக் கொண்டிருந்த, 18 வருஷமாய் வேதனைப்படுத்திக் 18 வருஷமாய் கண்ணீர் வடிக்க வைத்திருந்த, அவமானத்தையும் துக்கத்தையும் கொடுத்திருந்த அந்த பிசாசு நீங்கி அவள் விடுதலை பெற்றுக் கொண்டவளாய் இயேசுவை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இயேசுவை துதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வருஷம் காலங்களில் கடந்து போனதே சகோதரனே, இது காலம் செல்லாது, இதுவே கடைசி காலம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறது. இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். பாருங்க, கூனியாயிருந்தவள், வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தவள், இயேசு வந்தார், இயேசு நின்றார்.